அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் இன்றைக்கு பேரிச்சம்பழ பலகாரம் எப்படி செய்கிறேன்றதை நான் செய்து காட்ட போகிறேன். அதாவது டேட் ஃப்ரூட் பலகாரம் எப்படி செய்கிறேன்ட்டு அது நாங்கள் செய்கிறதுக்கு முன்பே ஜோதி என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸும் தான் நான் இந்த யூடியூப் சேனலை கொண்டு செல்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, வாங்கலாம் நாங்கள் இந்த பேரிச்சம்பழ பலகாரம் எப்படி செய்கிறேன்ட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் நாங்கள் தேவையான பொருட்கள் என்பதை பார்க்கும்போது நான் 1/2 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். அந்த பேரிச்சம்பழத்தை நான் அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எல்லாம் நீக்கி வச்சிருக்கிறேன். மற்றது 200 கிராம் ரவ்வையை நான் அந்த ரவ்வையை வறுத்து தான் வச்சுருக்கிறேன். மற்றது இதுக்கு அளவு 350 கிராம் சீனி போட வேணும். நான் சீனி குறைச்சி போடணும். ஏனென்றால் தின்பாலம் விட்டு பேரிச்சம்பழமும் இனிப்பண்டபடியால் சீனியை நான் குறைச்சிருக்கிறேன். அதோட 400 கிராம் கச்சான் முத்துக்கள் நான் எடுத்திருக்கிறேன். மற்றது 2 மேசக்கரண்டி பட்டர் எடுத்திருக்கிறேன். 4 மேசக்கரண்டி தின்பால் எடுத்திருக்கிறேன். 2 தேக்கரண்டி ஏலக்காய் தூள் எடுத்திருக்கிறேன். 1 கப் ரைஸ் கப்பை அந்த கப்பால் 1 கப் வாட்டர் எடுத்திருக்கிறேன். நான் தண்ணி எடுத்திருக்கிறேன். இவ்வளோ பேரிச்சம்பழம் பலகாரம் செய்கிறதுக்கு. மற்றது அந்த செய்த பலகாரத்தை நாங்கள் தோய்த்து பொரிப்பதற்கு என்னென்ன தேவை என்றால் நான் 2.5 துண்டு வெள்ளை அரிசி மாவு, வறுக்காத வெள்ளை அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். 2 மேசக்கரண்டி அவியாத கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் எடுத்திருக்கிறேன். உப்பு நாங்கள் சுவைக்கேற்ற மாதிரி நாங்கள் தேவையான அளவு உப்பு போடலாம். மற்றது எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் பொரிக்கிறதுக்கு எடுத்திருக்கிறேன். இனி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதாண்டு. இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தையும் சிறு சிறு விதைகள் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நான் வெட்டி வச்சிருக்கிறேன். பாருங்கள், வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட அந்த ரவ்வை 200 கிராம் ரவ்வையை என்ன செய்திருக்கிறேன் என்றால் நல்லாக நான் வறுத்து வச்சிருக்கிறேன். அதோட இந்த கச்சான் முத்துக்களை என்ன செய்திருக்கிறேன், நான் வறுத்து அதை நறுவல் முறுவலாக சின்ன சின்ன துண்டுகளாக கிரைண்டரில் போட்டு அடித்து அந்த கச்சான் முத்துக்களை கொஞ்சம் சட்டியில் பட்டர் போட்டு அதை கொஞ்சம் அப்படியே வறுத்து வச்சிருக்கிறேன். பாருங்கள், அதோட தின்மில்க் எடுத்து வச்சுக்கிடக்கு ஏலக்காய் தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் நாங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் அடுப்பில் வச்சு அவிக்க வேணும். மூடி கொஞ்சம் அவிக்க அதில் அந்த துண்டுகள் நல்ல அப்படியே கரைஞ்சி நல்ல இதாக வரும், தடிப்பாயிராமல் கரைஞ்சி. ஏற்கனவே இந்த பேரிச்சம்பழம் நல்லா களி பேரிச்சம்பழம் நான் துருக்கி கடையில் எடுத்திருக்கிறேன். இந்த களி பேரிச்சம்பழம் அப்போ நான் ஒரு சொட்டு தண்ணி விட்டு அதை அவிய விடையில அது நல்ல வடிவாக கரைஞ்சி நல்ல இதாக வரும். பாருங்கள், அப்படியே வெட்டி எல்லாம் வச்சுருக்கிறேன். அதை நான் தண்ணி கொஞ்சம் விட்டு சிறிதளவு தண்ணி விட்டு அதை மூடிய போகிறேன். பாருங்கள், எப்படி நல்லா களியாக வருதுண்டு. அப்போ அப்படியே பெரிய பெரிய துண்டுகளாக இருக்காமல் அது கொஞ்சம் கரைஞ்சி நல்ல இதாக வரும். அப்படியே நாங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி அவிக்க பாருங்கள். அடுப்பில் நான் கொஞ்சம் அளவான கீட்டில் வச்சிருக்கிறேன். நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். பாருங்கள், மூடி அவிய விட்டு கிடக்குது. இனி இந்த மூடி அவிஞ்ச பேரிச்சம்பழம் பாருங்கள் நல்ல வடிவாக களியாக வந்திருக்கு. அந்த பேரிச்சம்பழத்தோடு நாங்கள் இனி என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் வறுத்து வச்ச அந்த கச்சான் முத்துக்களையும் வறுத்த ரவ்வையையும் போட்டு கிளறுறோம். அதோட இப்போ கச்சான் முத்தோட ரவ்வை போடுறோம், தின்பால் விடுகிறோம் அதுக்குள்ள. மற்றது ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கிளறுறோம். அப்படியே மெல்லிய கீட்டிலே அடுப்பிலேயே இருக்கவே அப்படியே போட்டு நாங்கள் கிளறுறோம். பாருங்கள், கச்சான் முத்துக்கள் போடுறதுக்கு மாதிரி பேரிச்சம்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நல்ல குட்டி குட்டி துண்டெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல இதாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதாண்டு. இனி இதுக்குள்ளே நான் கச்சான் முத்து போடுறேன். அதோட ரவ்வை வறுத்து வச்ச ரவ்வையையும் போட்டு ஏலக்காய் தூள், டின் மில்க் எல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் தான் நான் சீனி போடுறேன். நான் நினைக்கிறேன் 350 கிராம் சீனிக்கு நான் நினைக்கிறேன்
ஒரு 50 கிராம் சீனி தான் நான் போடுறேன். ஏன்னா பேரிச்சம்பழம் நல்ல இனிப்பு. அதோட வந்து நாங்கள் டின் மில்க்கும் விட போகிறோம். அப்போ வந்து நாங்கள் கூடிய அளவு சீனியை நான் யூஸ் பண்ண இல்லை, இதில் நான் பாவிக்கையில் கணக்களவு சீனியை நான் இதில் பாவிக்கையில். பாருங்க, நல்லா வடிவாக எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண வேணும், கலக்க வேணும். நல்லா பெரிச்சம்பளத்தோடு வந்து அந்த கச்சான் முத்துக்களும் சேர வேணும். அதோட வந்து ரவ்வையும் சேர வேணும். பாருங்கள், கச்சான் முத்துக்களை போட்டு நல்ல வடிவாக நான் கலக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று வடிவாக அந்த ஒவ்வொரு பெரிச்சம்பள இதோட வந்து நான் எல்லாம் வடிவாக கலக்கப்படுது. பாருங்கள் என்ன வடிவாக கலக்கப்படுதாண்டு. இந்த தனியாக கச்சான் இருக்காமல் அப்படி அந்த அவிச்ச பேரிச்சம்பளத்தோடு அப்படியே கலக்கப்படுது. பாருங்கள், அதோட வந்து இனி நான் ரவ்வையை போடுறேன். பாருங்க, ரவ்வையை அப்படியே மெல்ல மெல்லமாக அந்த அவ்வளோ ரவ்வையையும் அப்படியே தூவ வேணும். பாருங்கள், நான் ரவ்வையெல்லாம் தூவுறேன். பாருங்கள், ரவ்வையெல்லாம் தூவி கொஞ்சம் சீனியெல்லாம் போட்டு பாருங்கள் அப்படியே எல்லாம் போட்டு அப்படியே கிளறுறதான், கலக்கி கிளறுறதான். எல்லாத்தையும் போட்டு அப்படியே கிளறுறதான். இது பெரிய வேலையாண்டு இல்லை, சுலபமாக நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கிடையிலே எல்லாம் செய்து முடிக்கலாம். பாருங்கள், ரவையெல்லாம் போட்டு சீனியெல்லாம் போட்டு எல்லாம் வடிவாக கலக்கிறேன். கச்சான்கள் இது பேரிச்சம்பளம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும். பாருங்கள், எல்லாம் வடிவாக கலக்கி எடுக்க வேணும். அப்படியே அதுக்குள்ளே வந்து டின்பாலையும் நாங்கள் விட்டு கலக்க வேணும். ஏலக்காய் தூள், டின்பால் பார்த்துங்க, ஏலக்காய் தூள் எல்லாம் போடுறேன். டின்பாலும் போட்டு நல்ல வடிவாக கலக்க வேணும். கலக்கிட்டு அது அதுக்காண்டி கணக்க டின்பால் விடக்கூடாது, அதுக்கான அளவாக விட வேணும். எங்களுடைய இது அந்த 2 டின்பாலை கூட விட ஆக களியாக இருக்கும், எங்களுக்கு வந்து பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த ஏற்கனவே நாங்கள் தண்ணி விட்டு பேரிச்சம்பழம் அவிக்கிறோம் தானே, அந்த இதோடு நாங்கள் இதற்குள்ளே கேட்க சிறிதளவு அந்த அளவு அதுக்கு அளவு இருக்குத்தானே. இப்போ நான் 4 தேக்கரண்டி டின் மில்க் விடுகிறேன். இதுக்குள்ள மில்கையும் விட்டு நான் அப்படியே எல்லாத்தையும் கலக்கிறேன். கலக்கி போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட வேணும். சுட சுட செய்யகளை கொஞ்சம் கையெல்லாம் சரியாக சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்படியே நான் உருண்டைகளை சிறிது உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு பிறகு என்ன செய்கிறது, பலகாரம் துவைக்கிறதுக்கு நான் அளவு சொன்னேன் நான் தானே, அந்த அளவை எல்லாத்தையும் எடுத்து கலக்கி போட்டு இதை சிறு துண்டுகளாக பிடிச்சி இந்த துண்டுகளை நாங்கள் அந்த மாவுக்குள்ளே போட்டுட்டு பாருங்கள், நான் சிறு துண்டுகளை உருண்டைகளாக எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு சின்ன அளவான சின்ன உருண்டைகள் பிடிச்சி வச்சுருக்கிறேன். நான் நினைக்கிறேன் 1/2 கிலோ பேரிச்சம்பழம் ரவை எல்லாத்துக்கும் சேர்த்து நான் நினைக்கிறேன் இதில் எனக்கு 60-70 பேரிச்சம்பழ பலகாரம் பாருங்க, சின்ன இதாக உருண்டையாக தான் எடுத்துக்கிறேன். ஆக பெரிய உருண்டையாக பிடிக்க மாவுக்குள்ளே துவச்சி எடுக்க அது வந்து இன்னும் பிட்டுஸாக இருக்கும். அப்போ நான் ஒரு அளவான உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன். பாருங்க, எங்கால கரைச்சி வச்சுக்கிறேன், கட்டி பற்றாமல் நல்ல வடிவாக வறுக்காத வெள்ளை அரிசி மாவும் கோதுமை மாவும் போட்டு அதோட வந்து மஞ்சள் தூள் சிறிதளவு உப்பு எல்லாம் போட்டு பாருங்கள் நல்ல வடிவாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஆக தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்தால் வந்து அந்த உருண்டைகளில் வந்து ஒட்டாது அந்த அப்போ நல்ல டிக்காக நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் செய்து வச்ச இந்த பேரிச்சம்பழ உருண்டைகளை வந்து நான் இதுக்குள்ளே போடுறேன். பாருங்கள், உருண்டைகளை இதுக்குள்ளே போட்டுட்டு கலவரன்னு எடுத்து போடுறேன். அப்படியே அந்த மாவு கலவாக உருண்டைகளை போட்டு அப்படியே ஒரு கலக்க அதை சட்டியை அப்படியே கலக்கி விட அது அப்படியே உருண்டைகளில் எல்லா மாவுகளும் வந்து துவைச்சி எடுபடும். பாருங்கள் என்ன அழகாக செய்து வச்சுருக்கிறேன், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. பாருங்கள், அப்படியே போட்டு அப்படியே கலக்கிறேன். அதை அப்படியே முழு உருண்டைகள்லையும் வந்து மாவு வந்து அப்படியே துவைச்சி எடுபடுது. பாருங்கள், பார்த்தீங்களா, அப்படியே போட்டு வச்சு கிடக்குது. இனி வந்து இந்த உருண்டைகளை எடுத்து நல்லா எண்ணெயை அடுப்பில் வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதித்த எண்ணெய்க்குள்ளே இந்த நாங்கள் உருண்டைகளை அப்படியே எடுத்து மாவில் துவைச்ச உருண்டைகளை அப்படியே போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குதாண்டு. சரி, இந்த மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். பேரிச்சம்பழ பலகாரத்தை செய்து பார்த்துட்டு எனக்கு பேரிச்சம்பழ பலகாரம் எப்படி இருந்தாண்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த செய்கை முறை எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் போடுங்க. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படியாண்டு போடுங்க. பாருங்கள், எண்ணெய்க்குள்ளே வந்து பலகாரம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. அது வந்து அந்த நிறைய பலகாரம் இதை போடைக்க வந்து ஒன்று ஒட்டுப்படும்.
அது பிறகு தானாக அப்படி எடுத்து அகப்பையால் எடுத்து போடைகள் அது பிறகு தானாக அப்படியே கலரும் ஒவ்வொண்டா கலரும் பாருங்கள். உடனே நாங்கள் அகப்பையை வைக்கக்கூடாது, அதுக்குள்ள அகப்பை வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா அது முறுமுறண்டு பொரிஞ்சு வர வேணும். பாருங்கள் அந்த கண்ணறி எண்ணெய் இருக்கிறபடியே அதை நான் அந்த பலகாரங்களை போடுறேன் அப்படியே தோச்ச அப்படியே பார்த்தீங்களா. பாருங்கள் என்ன வடிவாக இருக்குதாண்டு. கொஞ்சம் நல்லா முறுக்கி இதாக வந்தவொடனே தான் நாங்கள் அடுத்த பக்கம் திருப்ப வேணும். பாருங்கள் இப்போ முறுகி நல்லா வந்திருக்கு, என்ன நல்லா கோல்டன் கலராக வந்திருக்குதாண்டு பார்த்தீங்களா. இது அப்படி எடுத்து இதில் போடைகளை அது தானாகியே கலருப்படும், அப்படியே ஒண்டா கலண்டுடும். அப்படியே கொஞ்சம் மாறினோன்னா அப்படியே கலண்டுடும். எல்லாம் நாங்கள் அப்படி உடைச்சி எடுக்கலாம், அது பிரியாது நல்ல இதாக இருக்கும். பாருங்கள் என்ன அழகாக இருக்குதாண்டு பார்த்தீங்களா. நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த முறை நாங்கள் வேறு ஒரு ஐட்டம் செய்து பார்ப்போம். இன்றைக்கு பேரிச்சம்பழம் பலகாரம் செய்த நாங்கள் அடுத்த முறை வேறு ஐட்டம் ஏதாவது நாங்கள் செய்வோம். சரி, ஓகே.